கையில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடையாது. குருட்டு தைரியம்னு சொல்லலாம், பிடிச்ச விஷயத்தை தேடுறதுக்கான ஒரு எண்ணம்னு சொல்லலாம். அவர் நினச்சிருந்தா யார்கிட்ட வேணால் சொல்லியிருக்க முடியும். அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் ஒரு இயக்குனர் வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஆடிஷன் வச்சு ஓகே அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான், ஒரு கேரக்டர் கொடுமையா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான், பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கேரக்டர் நம்ம கொடுத்தது தான் வந்து எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததும் அவங்க தான். ரீஎன்ட்ரியாக ஒரு பெரிய கேரக்டர் கொடுக்குறதும் அவங்க தான். Behind Me Media, we see both ahead and behind. ஓகே, இப்ப லெலின் சார் கிட்ட இருந்து இப்ப நீங்க வெளியே வந்ததுன்னு சொன்னீங்களா? ஆமா. இப்ப எப்ப நான் அதுல அப்பவே உங்களுக்கு அலைகசியில் ஓபன் பண்ணி வந்தீங்களா, இல்ல சும்மா தேடுவோம் முயற்சி இந்த ஒர்க்கு இதாயிடுச்சு அப்படின்னு? இல்ல ப்ரோ, கையில எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடையாது. அது ஒரு குருட்டு தைரியம்னு சொல்லலாம், பிடிச்ச விஷயத்த தேடுறதுக்கான ஒரு எண்ணம்னு சொல்லலாம். நான் அவர்கிட்ட கேட்டேன் தேடுறா அப்படின்ட்டாரு. அவர் நினைச்சிருந்தா யார்கிட்ட வேணா சொல்லியிருக்க முடியும். பட் அவருக்கு என்னன்னா அந்த நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கெயின் பண்ணுவோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம்னு யோசிக்கிறவர் லெனின் சார் ஆக்சுவலா. ஸோ அதனால தேட ஆரம்பிச்சேன். நான் தேட ஆரம்பிச்சது தான் ஓனா போயிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த தேடுதல்ன்ற இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தேடிட்டே தான் இருந்தேன். என்னன்னா நம்ம வீக்லி நம்ம போன ஆஃபீஸ்க்கே திரும்ப போய் நம்ம ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ற அளவுக்கு இப்போ இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறது அதெல்லாம் கிடையாது. அவன் நேரில் போய் நின்னாதான் நமக்கு வாய்ப்பே. ஸோ அதனால அப்படிதான் போயிட்டே இருந்துச்சு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது வந்ததுதான் அந்த அழகின்ற சீரியல். எனக்கு ஆக்சுவலா விகடனுக்கு, சன் டிவிக்கு, ரவி சாருக்கு, இவங்களுக்குலாம் தான் நன்றி சொல்லணும் ஆக்சுவலா. ஓகே, இப்போ நீங்க சினிமாவுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு சீரியல் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த சினிமாக்கான சீரியலுக்கான அந்த ஆக்டிங்கான டிஃபரன்ஸ் எப்படின்னா பாத்தீங்க? சினிமாக்கும் சீரியலுக்கும் ஆக்டிங் டிஃபரன்ஸ் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னன்னா டைம் பீரியட் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னன்னா டியூரேஷன்ன்றது, அதாவது சினிமாவில் வந்து நமக்கு வந்து டைம் கிடைக்கும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஸோ லைக் என்னன்னா ஒரு நாளைக்கு என்ன மேக்ஸிமம் வந்து 4 சீன், மேக்ஸிமமே 4 சீன் தான் போவாங்க. அப்படி ரொம்ப பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சீன் போவாங்க காம்பேக்டா மூவிஸ்ல எனக்கு தெரிஞ்சு. ஸோ சீரியல்ஸ்ல அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10லேருந்து 13 சீன் வரைக்கும் போவாங்க. ஸோ அதில் நமக்கு எத்தனை சீன் இருக்குன்றது ஒன்று இருக்கும். ஸோ சீரியலில் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் ஆகணும், குயிக்காக இருக்கணும். ஸோ ஏன்னா கேமரா முன்னாடி போய் கரெக்ஷன் சொல்கிறதுக்கு இயக்குனருக்கு டைம் இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ நம்ம ப்ரிப்பேர்டாக போய் நிற்கணும். ஸோ சீரியல்ஸில் அவ்வளோ குயிக்காக இருக்கணும். சினிமாவில் பொறுமையாக நிதானமாக நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம். அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ, எவ்வளோ வேரியேஷன்ஸ் நம்ம யோசிக்கிறோமோ அத்தனையும் அதில் ட்ரை பண்ண முடியும். ஈவன் ஒரு ஷார்ட்ல, இப்போ ஒரு ஷார்ட் வைக்கிறோம் ஒரு ஃப்ரேம்ல, ஒரு ஆமா அப்படின்னு நான் சொல்றத ஆமா 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 இந்த வேரியேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஆனா சீரியல்ல வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகி போறது தான் ஒரு ஆமா தான், அந்த ஆமா ஓகேனா ஓகே அவ்வளோ இப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா. அந்த ஒரு இதுல நீங்க டைம் தான். இப்போ ஜெனரல் ஆடியன்ஸ் மைண்ட் செட்ல என்ன இருக்குன்னா, சீரியல்னா ஈஸி ஆக்டிங்ல ஓவர் ஆக்டிங் அந்த ஒரு சோனாவும், சினிமானா ரொம்ப ப்ரொஃபஷனல் அப்படி ஒரு பிரிச்சு பாக்குறாங்க. இந்த மைண்ட் செட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆப்வியஸா வந்து பிரிச்சு பார்க்க தான் செய்வாங்க, பிரிச்சு பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஸ்மால் ஸ்கிரீன், சின்ன திரை, அது வெள்ளித்திரை, பெரிய ஸ்கிரீன். ஆக்சுவலா அதுக்கான இன்புட்டும் லைக் ப்ரொடக்ஷன் சைட்ல அவங்க போடுற ஃபண்டிங்கும் வேற, நமக்கு சின்ன திரையில இருக்கிற ஃபண்டிங் வேற. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து குவாலிட்டிஸும் இருக்கும் ஆப்வியஸா. ஸோ அது பிரிச்சு பார்க்கறது இந்த சென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ல 2 ஏரியாலுமே நாங்கள் வந்து எங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு மட்டும்தான் நாங்கள் யோசிப்போம். ஆஸ் அ பெர்ஃபார்மன்ஸா எங்கே போனாலுமே அதுக்கு முன்னாடி வந்து எங்களோட 100% இன்னும் கொடுக்கணுன்றது தான் நாங்கள் யோசிப்போம். டேரக்டர் என்ன கேட்குறாரு, டேரக்டருக்கு ஓகேவா, அவர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காரா, அவருக்கு ஓகேனா ஓகே, இல்லை அவர் வேற ஏதாவது கரெக்ஷன்ஸ் கேட்குறாரா, அதை நம்ம பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா. இதில் வந்து கற்றுக்கிறதுன்றது வந்து முடியவே முடியாது. அது மட்டும்தான் சினிமா பொறுத்த வரைக்கும். கற்றுக்கிட்டேன்னு சொல்லவே முடியாது, வாய்ப்பே இருக்கு. அது பாட்டுக்கு லேர்னிங் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டே. இதுக்கு முந்தின நாள் ஒரு ஸ்பாட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பா இருக்கு, வேற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ நீங்க அழகில ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சீரியல்ஸ்ல நீங்க பண்ணீங்க? ஆக்சுவலா என்னன்னா, அழகில வந்து முத்துச்செல்வன் சார்னு ஒருத்தர் ஸ்கிரீன் பிளே ரைட்டர், அவருமே ரொம்ப முக்கியமான பர்சன் ஆக்சுவலா. ஓகே, அவர் தான் வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு இருந்தாரு அழகிக்கு. ஸோ அவரு வந்து பார்த்துட்டு அதே சைமல்டேனியஸா உதிரி பூக்கள்னு சொல்லிட்டு ஈவினிங் 6:30 ஸ்லோட்ல சன்ல தான் இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து ஆடிஷன் போயிட்டு இருந்துச்சு. அவர் முத்துச்செல்வன் சார் வந்து இதுல நடிச்சதை பார்த்துட்டு உதிரி பூக்கள்ல வந்து இயக்குனர் விக்ரமாதித்யன் சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணார்.
போய் பாருன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆடிஷனுக்கு போயிருக்கும் போது தான் வந்து விக்ரமாதித்தன் சாரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அவர் ஒரு செம்ம டேரக்டர், அவர் சரியான டேரக்டர். அவர்கிட்ட அதாவது ரவி சார் இங்கே அழகில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம், உதிரிப்பூக்கள் அப்படி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆச்சு. அழகில் என்னன்னா விஜய் சந்திரசேகர் மேம் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட், நித்யா மேம் சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு 4 சீனியர் ஆர்டிஸ்ட் தான் என்னோட. மற்றபடி என்னோட காம்பினேஷன் எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் கூட தான் இருக்கும். உதிரிப்பூக்கள் எப்படின்னா சேத்தன் சார், வடிவுகரசியம்மா, இந்த மாதிரி எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட். சுத்தி எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட் கூடயும் வந்து நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நடிக்கிறதுன்றது அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ விக்ரம் சார் வந்து எனக்கு அவர் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ப்ராப்பராக வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணுறாங்கன்றதை அப்சர்வ் பண்ணு, அவங்க எப்படி வந்து டயலாக்ஸ் டெலிவரி பண்ணுறாங்கன்றத பாரு, இந்த மாதிரி அவரு சொல்லி கொடுத்துருந்தாரு. அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவங்க தான் கார்த்திக் அண்ணனும் தினேஷ் அண்ணனும், 2 பேருமே. அவங்க இப்போ டேரக்டர்ஸா மாறிட்டாங்க. அவங்க 2 பேர் ப்ராஜெக்ட்ஸ்லயுமே நான் இப்போ நடிச்சிருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா. உதிரிப்பூக்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு மேஜர் பிரேக் த்ரூ லைக் அது என்னன்னா அந்த இயர்ல வந்து கிட்டத்தட்ட 3 சீரியல் நான் பண்ணேன் ஆக்சுவலா. அழகி பண்ணிட்டு இருந்தேன், உதிரிப்பூக்கள் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் ஜீ தமிழ்ல நல்ல நேரம்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணேன். ஆக்சுவலா அந்த டேஸ் எப்படி இருக்கும்னா ஒரே நாள்ல 3 ஷூட்டிங் போனதெல்லாம் வந்து எனக்கு செம்ம பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே நாள்ல 3 ஷூட்டிங், அதாவது காலையில உதிரிப்பூக்கள் பண்ணுவேன், மதியம் அழகி போயிருக்கேன், ஈவினிங்கே வந்து நல்ல நேரம் போயிருக்கேன். ஒரே நாள்ல அப்போ வந்து அவ்வளோ கோஆர்டினேஷனோட இருக்கும். நமக்கு டக்குன்னு போனாங்க முடிச்சு அனுப்புவாங்க அடுத்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ப்ரெஷரே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பூஸ்டா இருந்திருக்கும். ஆமா, வேணா 3 மீட்டரு நமக்கு அது வந்து என்னன்னா இப்ப நம்ம நீங்க கேட்டீங்க இல்லையா கதிர் கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் எப்படி வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னு கேட்டீங்களா, அஸ்வின் கேரக்டருக்கும். அப்போ வந்து 3 கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல உதிரிப்பூக்கள்ல திலீபன் ஒரு கேரக்டர் ஒண்ணு, அது வந்து கிட்டத்தட்ட பச்சோந்தி மாதிரி ஒரு கேரக்டர். ஓகேவா, எந்த சைடு காசு இருக்கோ அந்த சைடு சாயக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் அப்படியே அழகில போனீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் நல்ல பையன் ஒரு கேரக்டர். இதுல ஜீ தமிழ் நல்ல நேரம்ல செகண்ட் ஹீரோ ஒரு ப்ராஜெக்ட், ரொம்ப ஒரு டெம்போ டிரைவர் மாதிரி ஒரு கேரக்டர். 3 வேரியேஷன்ஸ் இருக்கு. இதுல கொஞ்சம் லோக்கலா பேசணும், அழகில கொஞ்சம் ஸ்டாண்டர்டோட பேசணும். இதுல வந்து நெகட்டிவ் ஷேடு இருக்கும், பாசிட்டிவ் ஷேடு இருக்கும், ரெண்டுமே கலந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி. ஏதோ கன்ஃபியூஷனா இருக்கும், ஒரே நாள்ல 3 கேரக்டர் எந்த செட்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற அந்த இது இல்ல. அது வந்து என்னன்னா டேரக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம், டேரக்டர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. நம்ம அழகி நடிச்சுட்டு வந்து உதிரிப்பூக்களை வந்து அப்படியே சாஃப்டா அப்படியே பண்ணிட்டு வந்து அந்த கேரக்டர் வந்து வெளியே வா, இந்த கேரக்டர் கூட உள்ள போ, அது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம அதுலயே தான் இருப்போம், அந்த லெவல்லே தான், அந்த மீட்டர்லயே தான் பண்ணுவோம். தம்பி அந்த கேரக்டர் முடிஞ்சு போச்சு, நீ வேற ஷூட்டிங் வந்திருக்க, டெம்போ ஏத்து இப்படின்னு சொல்லுவாங்க. இயக்குனர்ஸ் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி. இந்த மாதிரி மேஜரான எல்லா சீரியல்ஸும் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நீங்க இந்த சீரியல் உங்களை பார்க்க முடியல. அதுதான் அது 3 சீரியல் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து அப்பயுமே வந்து என்னோட படத்துக்கான தேடல் வந்து இருந்துட்டே தான் இருந்துச்சு. நம்ம வந்து தேட ஆரம்பிக்கிறதே வந்து பெரிய ஸ்கிரீனுக்கு தான் தேட ஆரம்பிப்போம் இல்லையா, பிக் ஸ்கிரீன். அது வந்து எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் தான். அந்த பெரிய ஸ்கிரீன்ல நம்ம பேர் வர்றது அது ஒரு ஃபீல் இல்ல உண்மை. சீரியல்ஸ்ல கூட பேர் வரும், சம்டைம்ஸ் வராது. பட் ஆனா பெரிய ஸ்கிரீன்ல நம்ம பேரு ஓகே ஆர்டிஸ்ட் வருது படம் பேரு அப்படின்னு பாக்குறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அசிஸ்டன்ட் எடிட்டரா இருக்கும் போதுமே நமக்கு அந்த ஆசை இருக்கும். அது என்ன சொல்றது, இந்த ரோலிங் டைட்டில் போயிட்டே இருக்கும். அந்த ரோலிங் டைட்டில் ஐயா நம்ம பேர் வந்துடுறதா, சின்னதா இருக்கும், இவ்வளோதான் இருக்கும் அந்த பேர். ஐயா நம்ம ஜூம் போட்டுதான் பாக்குறோம் அந்த பேரை, பட் இருந்தாலும் அதுல வந்துடாதா அப்படின்னு நம்ம கூட அப்பா அம்மா எல்லாம் நல்லா என் பேர் வருது சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர் வர்றதை பாக்குறதே நமக்கு சந்தோஷம். ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது அப்ப வந்து சுரேந்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர், அவருமே வந்து ஃப்ரெஷர் தான் ஆக்சுவலா. அவரு வந்து ஃப்ரெஷர்ஸ் வச்சு படம் பண்றதுக்காக வந்து ஒரு ஆடிஷன் ஒன்று நடத்திட்டு இருந்தாரு ஆக்சுவலா. ஸோ எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் மூலியமா நம்ம ஜீரோன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு டேரக்டர் அருண் சொல்லிட்டு, அவரு மூலியமா வந்து எனக்கு வந்து அங்க போக சொல்லி ஒரு டைவர்ட் பண்ணி விட்டாங்க. நான் ஆடிஷனுக்கு போனேன். அவரு வந்து ஆடிஷன் வச்சு ப்ராப்பரா நான் பெர்ஃபார்ம் பண்றேனா இல்லையான்னு பார்த்துட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னா சீரியல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் வாய்ப்பு தேடி போகும்போது போட்டோ வாங்குவாங்க, அது கடைசியில எங்க போய் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது போட்டோ. புரியுதுங்களா, கிட்டத்தட்ட போட்டோ பிரிண்டிங்கே நம்ம வந்து பெரிய வேலையா இருக்கும். அந்த 5 ரூபாய்க்கு நம்ம போட்டோ ஒரு மேக்ஸி காப்பி எடுத்து போட்டு கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்கும். ஆனா சீரியல் நடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா போய் தேடும் போது சீரியல் ஆர்டிஸ்டா இருக்கீங்க,
உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆஃபீஸில் சொல்லுவாங்க, டேரக்டர்ஸ் கிட்ட போக மாட்டோம், அந்த ஃபோட்டோஸ் போகாது. பட் சீரியல் ஆர்டிஸ்ட் தானே சார், அதனால் ரொம்ப கஷ்டம் தான் சார் அப்படின்னாங்க. நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்போம், ஐயா கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். பட் பேர் வந்து இப்படிதான் இருக்கும், சீரியல் ஆர்டிஸ்டா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்மள சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷன்ல ஒரு இயக்குனர் வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஆடிஷன் வச்சு, ஓகே இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான், இவனுக்கு ஒரு கேரக்டர் கொடுப்போம்யா, நல்லா பெர்ஃபார்ம் பண்றான், பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கேரக்டர் நம்ம கொடுத்ததுதான் வந்து மாயபிம்பம்னு சொல்லிட்டு ஒரு படம். சூப்பர். ஸோ அந்த படம் வந்து Jan 23 வந்து ரிலீஸ் ஆக போகுது ஆக்சுவலா. ஸோ அந்த படத்துல வந்து வாய்ப்பு அவர் தான் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் மூவி ஆப்பர்ச்சுனிட்டின்றது அவர் தான் வந்து நமக்கு கொடுத்தாரு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணோம் அந்த படத்துல. நிறைய மொமெண்ட்ஸ் இருந்துச்சு அந்த இதுல. ஸோ அந்த படம் பண்ணும்போது என்னன்னா, சரி சீரியல் ஆர்டிஸ்ட்ன்ற பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பிரேக் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம பிரேக் எடுத்துருந்தோம். ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் மாயம் படம் முடிச்சு மலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். யோகி பாபு வரணும், லக்ஷ்மி மேனனும் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல ஒரு நல்ல ஒரு சின்ன கேரக்டர் தான், நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ முடிச்சுட்டு பார்க்கும்போது நான் நடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய நடிப்பு பசின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஏதோ நம்ம நடிக்கிறது வந்து நான் நிறுத்தி ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ திரும்பவும் நமக்கு தேடுதல் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் தேட ஆரம்பித்தேன். படமும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், திரும்பவும் சீரியலும் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், நிற்காம ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ திரும்பவும் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து சீரியல் தான். ஆக்சுவலாக சொல்லணும்னா அந்த சீரியலில் தான் மறுபடியும் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது. ஆனால் எப்படி அந்த வாய்ப்பு வருதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, உதிரிப்பூக்கள்ல விக்ரமான் சார்கிட்ட தினேஷன் கார்த்திக்னு சொல்லிட்டு 2 இயக்குனர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா இருந்தாங்க. அவங்க வந்து டைரக்டர்ஸா மாறி இருந்தாங்க. ஸோ அப்போ தினேஷ் அண்ணனை போய் பார்க்குறேன். மறுபடியும் சன் டிவில தான் திருமகள்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து தம்பி சும்மா ஒரே ஒரு கேரக்டர் ஒரு நாள் தான் இருக்கு, சும்மா வந்து பண்றா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சது தான். அந்த ஒரு நாள் தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப வாய்ப்பு தேடிட்டே இருந்தேன். அப்போ கார்த்திக் அண்ணன் வந்து கலைஞர் டிவியில் வந்து கண்ணெதிரே தோன்றான்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்துடா பண்றியாடா அப்படின்னாரு. ஆனால் நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து திரும்பவும் நான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன்றதை நான் காமிக்கணும், ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சேன்.